அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறோம். அதே போல மலர்ந்திருக்கக்கூடிய இந்த தமிழர்களுடைய முதல் நாள் பொங்கல் நாளிலே உங்கள் எல்லோருக்குமே இனிமையான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் மித்ரா. நிச்சயமாக எங்களுடைய ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாக எல்லோருக்குமே இனிமையான பொங்கல் வாழ்த்துக்கள். இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த பொங்கல் பண்டிகை ஒரு சமத்துவமான பண்டிகை என்ற அடிப்படையிலே போராலேயோ அல்லது வாழ்க்கையாலேயோ ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி யாருமே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லோருமே கொண்டாட்டத்தை இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ கொண்டாட்டம் என்று பார்த்தாலும் மித்ரா நாங்கள் மட்டும் கொண்டாடி போட்டு அல்லது நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்து போட்டு அல்லது ஒரு பண்டிகையை நாங்கள் மட்டும் செய்து போட்டு போகிறது உண்மையான மகிழ்ச்சியாக சமயமாகட்டும் எங்களோட வாழ்க்கை முறையாகட்டும் எங்களுக்கு முன்னுக்கு இருந்த ஆகலாகட்டும் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் எல்லாமே எல்லாருமே சமத்துவமாக பார்க்கணும். ஒரு பொங்கல் நாளில் ஒரு பண்டிகை நாளில் எல்லாரும் இப்போ நாங்கள் மட்டும் கொண்டாடினா போதாது, எங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினரும் கொண்டாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு பாலமாக இருக்கக்கூடியது. தாயக கலைகத்தை சேர்ந்து நாங்கள் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களாக பார்த்து எங்களோட பண்பாடு சார்ந்த விஷயங்கள், சமத்துவம் சார்ந்த விஷயங்கள், இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது இன்றைய நாளில் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்? இன்றைக்கு நாங்கள் கிளிநொச்சி விழிப்புல வலுவற்றோரினுடைய சங்கத்திலே ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த பொங்கல் நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய விழுமியங்களும் சமயங்களாக இருக்கட்டும், விழுமியமாக இருக்கட்டும், தமிழருடைய வாழ்வியலாக இருக்கட்டும், சந்தோஷம் என்பது நாங்கள் மட்டுமே கொண்டாடி கொண்டிருப்பது சந்தோஷம் கிடையாது, மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டாடுவதுதான் சந்தோஷம். வன்னி விழிப்புணர்வு சங்கத்திலும் இருக்கக்கூடிய எல்லோரும் அதிகமாக பார்வை புலனை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். யுத்தம் மிக அதிகமாக தின்று போட்ட பகுதிகளிலே இந்த வன்னி பேரில் பிறப்பு, அதிலும் குறிப்பாக இந்த கிளிநொச்சி பகுதியெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள். இயற்கையினுடைய காரணங்களாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கலாம். இவர்கள் எல்லாம் ஏனையவர்கள் பார்ப்பது போல நாங்கள் பார்த்து விட்டு கடந்து போக முடியாது. ஒரு பொறுப்புள்ள ஊடகம் என்ற அடிப்படையில் அவர்களையும் இந்த நாளில் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அல்லது அவர்கள் சேர்ந்து தங்களுடைய சந்தோஷங்களை இல்லை ஒரு காலத்தில் எல்லாம் அவர்களுக்கு பார்வைகள் இருக்கிற போதெல்லாம் எவ்வளவு மகிழ்வாக இந்த பொங்கல் நாட்களை கடந்து போயிருப்பார்கள். ஆகவே ஒரு பொறுப்புள்ள ஊடகம் என்பதை தாண்டி சமூகத்தில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு குழுமம் என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை நாங்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதிலே ஐபிசி தமிழ் சமூகம் பெருமைப்படுகிறது. அதனுடைய பங்குதாரர்களாக நீங்கள் எல்லோரும் இருப்பதுதான் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்வாக இருக்கிறது. இந்த விழிப்புல வலுவற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பொங்கலுக்கான தயார் பணிகளில் தாங்களாகவே சுயமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் நாங்கள் மட்டுமல்லது இன்றைக்கு முழுக்க அவர்களோடு எங்களுடைய நேரத்தை நாங்கள் மட்டும் செலவழிக்க போகிறோம் என்று சொல்வதை காட்டிலும் உங்களையும் எங்களோடு சேர்த்து அழைத்து கொண்டு போக போகிறோம் என்பதுதான் உண்மையான முக்கிய விஷயம். நாங்கள் வரக்குள்ளே நாங்கள் யோசிச்சு கொண்டு எல்லா வேலையும் நாங்கள் தான் போய் செய்யணும் என்று பார்த்தா இங்கே வரக்குள்ள அவையெல்லாம் தோரணம் எல்லாம் கட்டி போட்டு நிலத்தை எல்லாம் மெழுகி போட்டோம். முதல் கட்ட வேலையெல்லாம் முடிஞ்சுது. அப்போ இனி இரண்டாம் கட்டம் பொங்குறது மட்டும்தான். பொங்கினா மட்டும் பார்த்தாது நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி பொங்கணும் மித்ரா. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வேலை செய்யணும். பொங்கலோட இன்றைய நாள் உங்களை கூட்டின்னு போகிறோம். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பொங்கல் முறையில் முந்தியெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாருக்கெல்லாம் எழுப்பிட்டு பார்க்கல அப்பா எல்லாம் பானையை வைக்கக்கூட கோலம் எல்லாம் போட்டு இப்படியான விஷயங்கள் எல்லாம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த பொங்கல் முறைகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படுறது. அது மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த பொங்கல். இப்போ நாங்கள் மட்டும் கொண்டாடி போட்டு போனால் அது கொண்டாட்டமாயிருமா அல்லது எங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணுமில்ல, இல்லாட்டி நாங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகிறதுல அர்த்தம் கிடையாது. இப்படியான நல்ல விஷயங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். உலக தமிழருக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் இந்த பணிகளை தான் செய்யுது. களத்தில் இருந்து கொண்டு இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னி விழிப்புணர்வு சங்கம் செய்யக்கூடிய அந்த பொங்கல் நிகழ்வுகளை தான் நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு படிமுறைகளை தாண்டி இப்போ இந்த கோலம் எல்லாம் போடக்கூடிய வீட்டில் இருந்து அம்மா கோலம் போடுவோம். ஆனால் வன்னி விழிப்புணர்வு சங்கத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இங்கே இவங்க இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்கள் இந்த சங்கத்தை சேர்ந்திருக்க எல்லாருமே சேர்ந்து இப்போ பானைக்கு பொட்டு விபூதி எல்லாம் வச்சதுக்கு பிறகு கோலம் போட்டு பொங்குறதுக்கு தயாராகக்கூடிய அந்த விஷயங்களை தான் இப்போ நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பாரம்பரியம் மாறாத பொங்கல். இந்த பொங்கல் என்று சொன்னாலே தமிழர் அகராதியில் தமிழர் நாட்கள்
வழிகாட்டியில் வந்து முதல் நாள் ஆண்டு கூட சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இப்போ கோலம் போடுறதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் இந்த வீட்டில் பார்க்கக்குள்ள இல்லை ஒரு நல்ல விஷயம் நடக்கக்குள்ள வந்து கட்டாயம் கோலம் போடும். அன்றைக்கெல்லாம் அரிசி மாக்களை வச்சு தான் கோலம் போடும். ஆனால் இன்றைக்கு அது இந்த நிலைன்றது மாறி போச்சு. ரெஜி ஃபோமில் வந்து வெட்டி போட்டு மினுங்கல் தூள் இருக்குது தானே, அந்த மினுங்கல் தூளை ஒட்டி போட்டு அதுதான் இன்றைக்கு கோலமாக மாறி போச்சு. ஏன் நாங்கள் இந்த கோலத்தாண்டை போட தொடங்கினோம்னா, இப்போ எறும்புகளுக்கு எல்லாம் சாப்பாடு தேவையாக இருந்துச்சு. அவள் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுண்டா வெளியில் வந்து அவன் சாப்பிட்டு தங்கட வாட்டில் போகணுன்றதுக்காக வாசலில் அன்றைக்கு வந்து அரிசி மாவால் கோலம் போட்டோம். பிறகு கொஞ்சம் மாறி தேங்காய்ப்புக்கு வந்தோம். இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படியான விஷயங்களை வந்து வீட்டுக்குள்ளே எறும்பு வந்துடுது. அவருக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு அவர் இடத்த கொடுத்துருந்தா எறும்பு வந்து வெளியிலேருந்து சாப்பிட்டு போயிடுவார். இப்படியான கால மாற்றங்கள் இதைத்தான் எங்களோட கனதியான செய்தியாக வந்து எங்களோட பண்பாடு சார்ந்த விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கு. ஆகவே வந்து நாங்கள் இது பழமைன்றதை விட வந்து எங்களோட பண்பாட்டு ரீதியான விஷயங்களை வந்து தொடர்ந்து பின்பற்றணும். ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் மிக பெரிய அர்த்தங்கள் பொருந்திருக்குது. அது மாதிரி தான் கோலம் சம்மந்தமாக பார்த்துருக்கிறோம். இங்கே நடக்கக்கூடிய பொங்கல் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இங்கேருந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இணைஞ்சிருக்கலாம். வன்னி விழிப்புலனற்றோர் சங்கத்தினர் முன்னெடுக்கின்ற இந்த பொங்கல் நிகழ்வில் ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாக நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்போது பொங்கலுக்கான தயார்படுத்தல் பணிகள் வந்து நடந்துருக்கு. கும்பம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த பானை பொங்கலுக்கான அந்த புது பானை வந்து அடுப்பிலே ஏறப்போகிறது. நாங்களும் அவர்களோடு இருந்து பொங்கி இந்த விழாவை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நாள் முழுக்க அதை தாண்டி அவர்களோடு விளையாடி பேசி சிரித்து இந்த பொங்கல் விழாவிலே நாங்கள் அவர்களோடு இணைந்து எங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்திருக்க போகிறோம். அன்னை தமிழை அகிலமெங்கும் பரப்பி வரும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினருக்கு எனது அன்பார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் வன்னி விழிப்புணர்வோர் சங்கம் சார்பில் மனமகிழ்வு அடைகின்றோம். உண்மையிலே இந்த தைப்பொங்கல் என்பது உழவர் திருநாள், தமிழர் திருநாள். ஏற்படுத்தி வயலுழுது நீர்வாய்ச்சி ஏற்றமிட்டு விதைத்து களையெடுத்து அறுவடைக்காய் முற்றி கதிர் தலைகுனிந்து நிற்கின்ற இந்த பருவத்துக்கு சூரியன் செய்த நன்றி கடனாகவே இந்த பொங்கல் தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை பொங்கி வருகின்றோம். உண்மையிலே இதிகாச முறைப்படி பார்க்கின்ற போது காலங்களிலே மகர சங்கராந்தியிலே பிறக்கின்றது இந்த தைத்திருநாள். அதாவது ரட்சாயன காலம், உத்தராயண காலம் என இருவகை காலங்கள் உண்டு. அந்த காலங்களிலே உத்தராயண காலத்தினுடைய ஆரம்ப நாள் இந்த தைத்திருநாளில் ஆரம்பம் ஆகின்றது. உழவர்கள் தங்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறார்கள். பொங்கல் திருநாளுக்கு முதல் நாள் போக்கி பண்டிகை என்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இந்த போக்கி பண்டிகை ஆனது
பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையிலே போக்கி பண்டிகை தைப்பொங்கலுக்கு முதல் நாள் அன்று கொண்டாடப்படுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் தென்புறத்தில் வாழ்கின்ற எங்கள் பிதிர்க்கடன்களுக்கு தைப்பொங்கல் முதல் நாள் புட்டவித்து பனங்கிழங்கு சுட்டு வைத்து கூரையிலே வைத்து தண்ணீர் வைக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. இது ஏனென்று சொன்னால் இந்து சமய முறைப்படி மார்கழி மாதம் தவத்துக்கு சென்ற எங்கள் பிதிர்களெல்லாம் திரும்பி தங்கள் இடங்களுக்கு செல்லுகின்ற போது தங்கள் வீடுகளிலே வருகின்ற போது இவற்றை உண்டுவிட்டு செல்வார்கள் என்பது ஒரு ஐதீகம். இந்த அடிப்படையிலே தான் தைப்பொங்கல் தினத்தின் ஆரம்ப நாள் தொடங்குகின்றது. தைப்பொங்கல் காலை கதிரவனின் வரவிற்கு முன் எழுந்து குடும்பத்தோடு நீராடி புத்தாடை அணிந்து கோலமிட்டு கும்பம் வைத்து புதுப்பானையிலே பொங்கல் வைக்கின்றோம். இந்த அடுப்பு 3 காலை பிடித்து வைக்கின்ற போது இந்த அடுப்பினுடைய ஒவ்வொரு காலும் ஒரு அர்த்தம் சொல்லும். ஒரு கால் மாதா, ஒரு கால் பிதா, ஒரு கால் குரு. இந்த மாதா பிதா குரு ஆகிய 3 பேரையும் நினைத்து பானை அதன் மேலே வைக்கப்படும். இதில்தான் இந்த உலகம் இயங்குவதில் முக்கிய உயிரோட்டமாக மாதா பிதா குரு செயற்படுகிறார்கள் என்பதை இதனுடைய பொருளாக கூறுகிறார்கள். தைப்பொங்கல் வைத்து வாழை தோரணங்கள் மாவிலைகள் எல்லாம் கட்டி கும்பம் வைத்து இங்கே பொங்கி எங்கே சரிக்கும் என்று பார்ப்பார்கள். அதாவது கிழக்கையும் வடக்கேயும் பால் சரிக்குமானால் அது நல்ல காலமாக எண்ணுவார்கள். தெற்கேயும் மேற்கேயும் சரிக்குமானால் அது தமக்கு அன்றைய வருடம் அது உகந்தது இல்லை என்று கணிப்பார்கள். இவ்வாறாக காலங்களை வைத்து கணிக்கின்ற ஒரு ஐதீகம் எமது இந்துக்களுடைய வரவிலே வந்த ஒன்றாகும். அந்த அடிப்படையிலே பொங்கி படையல் வைத்து கணவனும் மனைவியும் ஒன்றாக நின்று குடும்பமெல்லாம் கூதுகலித்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவார்கள். வணக்கம். நான் பேரம்பலம் ஞானகுமார், வன்னி விழிப்புலனற்றோர் சங்கத்தினுடைய தலைவர். அன்பான உலகத் தமிழினமே, உங்களுக்கு இன்று எமது தமிழர் திருநாளாம் தமிழர்களுடைய பெருநாளாம் இந்த தைப்பொங்கல் நாளிலே தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, எங்களை பொறுத்த மட்டிலே வன்னி விழிப்புலனற்றோர் சங்கத்தோடு இன்று அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் ஐபிசி இப்போது கலந்து கொண்டிருக்கிறது. ஐபிசியை பொறுத்த மட்டிலே போருக்கு முன்னும் பின்னுமாக எமது தமிழ் உறவுகளோடு ஒரு உறவு நிலையை பேணி வருகிறது. இன்றும் கூட இந்த பொங்கல் திருநாளில் நாங்கள் ஐபிசியோடு கலந்திருக்கின்றோம். உலகத் தமிழ் மக்களிடையே நாங்கள் கலந்திருக்கின்றோம். வடகிழக்கிலே போரால் பாதிக்கப்பட்ட பார்வையற்றவர்களையும் வடக்கிலே ஏனைய பாதிப்புக்கு உட்பட்ட அனைவரையும் உள்ளடக்கி 278 உறுப்பினர்களை கொண்டு இயங்கி வருகிறது வன்னி விழிப்புலனற்றோர் சங்கம். இந்த சங்கத்தினுடைய நோக்கமானது இந்த பார்வையற்ற மனிதர்களை ஒரு இலக்கை நோக்கி அவர்களினுடைய வாழ்வை செழிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கல்வி, மருத்துவம், வாழ்வாதாரம் போன்ற நடவடிக்கைகளை கொடையாளிகளின் உதவியோடு முன்னெடுத்து வருகிறோம். நாங்கள் இந்த இலக்கை கடந்த 5 ஆண்டுகளாக எட்டுவதற்கு எத்தனித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இலக்கை எட்டுவதற்கு எங்களுக்கு புலம்பெயர்ந்த உறவுகளும் எங்களுடைய தாயக உறவுகளும் கை கொடுத்து வருகிறார்கள். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே
பார்வையற்றவர்களாகிய நாங்கள் புலம்பெயர்ந்தவர்களின் தயவிலேதான் நாங்கள் இன்று உயிர் வாழ்கிறோம். இன்று நாங்கள் உயிர் வாழ்கிறோம் என்றால் அவர்களுடைய தயவுதான் அதற்கு காரணம். இதற்கு ஐபிசி தமிழும் எமக்கும் பல விதத்திலே உதவி இருக்கின்றது. ஐபிசி தலைவராகிய திரு கந்தையா பாஸ்கரன் அண்ணன் அவர்களும் எமக்கு பல விதத்திலும் உதவி வருகின்றார். அதே நேரம் ஏனைய கொடையாளிகளும் எமக்கு உதவி வருகின்றார்கள். ஆகவே நாங்கள் இவ்வுதவியை தொடர்ந்தும் நாங்கள் எமது இந்த பார்வையற்றவர்கள் யுத்தம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர்களின் உடல்நிலை மோசமடைந்து கொண்டு செல்கின்றபடியால் அவர்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். அந்த கட்டமைப்பிலே நாங்கள் ஒரு 10 கோடி ரூபாய் நாங்கள் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் இயலாதவர்களாக முடங்குகின்ற பொழுது நாங்கள் அதனை நிரந்தர வைப்பிலிட்டு அதன் வட்டி வீதத்தை கொண்டு எமது பார்வையற்ற பயனாளிகளை நாங்கள் பராமரிப்பதற்கு எண்ணியுள்ளோம். ஆகவே அன்பார்ந்த புலம்பெயர்ந்த மக்களே, நீங்களும் கஷ்டப்பட்டு இந்த பனியிலும் வெயிலும் நீங்கள் கடுமையாக உழைத்து இங்குள்ள மக்களுக்கும் பார்வையற்ற எமக்கும் உதவி வருகின்றீர்கள். அதனை ஒன்று சேர்த்து சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல் ஒருங்கிணைத்து நீங்கள் ஒரே தடவையில் இந்த உதவியினை செய்தால் பார்வையற்ற நாங்களும் துன்பமின்றி வாழ முடியும். அதே நேரம் நீங்கள் செய்கின்ற உதவியானது இந்த பார்வையற்றவர்களுக்கு ஒரு வாழ்நாள் முழுவதுமான ஒரு அத்திவாரமாகவும் அமையும். ஆகவே இதனை கருத்தில் கொண்டு இந்த தைத்திருநாளிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். இந்த தைத்திருநாளோடு எமக்கும் இதற்கான வழி பிறக்க வேண்டும். அதே நேரம் எமக்கு தங்ககம் அமைப்பதற்கோ அல்லது அலுவலகம் அமைப்பதற்கோ இதுவரைக்கும் எம்மால் முடியவில்லை. நாங்கள் இவற்றை அமைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் தொகையினை திரட்ட வேண்டியிருக்கின்றது. ஆகவே புலம்பெயர்ந்த உறவுகளே, தைத்திருநாளோடு எமக்கு விடிவு காலம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ பொதுவாக இந்த பொங்கல் செய்யக்குள்ள இன்னும் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பொங்கலில் எந்த பக்கம் பொங்கி சரிக்கிறன்றது. கூடுதலாக வடக்கும் கிழக்கும் பொங்கணும். அதுலேயும் பெரும்பாலும் கிழக்கு பொங்கினாலெல்லாம் சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த பண்டிகையில் அந்த பக்கம் பொங்கி சரிஞ்சுண்டாகி நல்ல விஷயம் நடக்கும்ன்ற இப்படியான ஐதீகங்கள் எல்லாம் எங்களோட மரபில் மிக முக்கியமாக இருக்குது. இப்போ பொங்கல்ன்றது கூட ஒரு காரண பேர். அந்த பொங்கக்கூடிய அடிப்படையில் தான் பொங்கல் என்று சொல்லப்படுது. இப்போ அது சரியக்கூடிய இல்லை எந்த பக்கம் சரிக்க போகும் ஜோசியக்காரி மித்ராட கேட்கலாம். இல்லை, அது சரியிற பக்கத்தை பார்க்கவே தெரியலையா, கிழக்கு பக்கம் தான் சரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு. பொங்கி சரியக்களை வீட்டில் அப்பா வெடி கொடுத்தது, இங்கேயும் வெடி கொடுத்த தயாராக எல்லாம் மகள் இருக்கிறோம். சரிகிறது தான் தாமதம் என்று சொல்லிட்டு கொடுக்க போயினும் வெடியெல்லாம். சின்ன பிள்ளை மாதிரி வெடி கொடுத்தெல்லாம் பயந்து அழுகிறது இல்லை. இப்போ எல்லாருமே இந்த ஒரு மகிழ்வுக்காக தனங்களுக்கு நாங்கள் சேரக்கூடிய அந்த விளைச்சலை செய்திருக்கக்கூடிய சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த பண்டிகையில் சூரியனை நோக்கிய அது பொங்கி சரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் மிக முக்கியமாக. இங்கே பார்த்தா இப்போ சொல்கிறாரு வாழ்க்கை ஆராய்ச்சி மையம் சொன்னால் போய்க்கோ, நாங்கள் சொன்னால் போய்க்கு. அதை பாருங்க, கிழக்கு பக்கம் நோக்கி தான் இந்த பொங்கல்ன்றது இந்த பொங்கி சரிக்கக்கூடிய அந்த தருணம் தான் இப்போ நடக்குது. எல்லாருமே கிழக்கு பக்கம் அண்ணே கிழக்கு பக்கம் பொங்கி சரிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? நன்றி. நல்ல கிழக்கு தான் சரிக்கும்.
திருச்சிற்றம்பலம். தோடுடைய சபி எல்விடையறியோர் தூவள் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளம் கவர் கள்வல் ஏடுடைய முனை நாள் முனை பணிந்து ஏத்தாருள் செய்த வீடுட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றிகரமாக பொங்கல் எல்லாம் முடிஞ்சிட்டு பொங்கினா மட்டும் பத்தாது எல்லாரும் சாப்பிடக்கூடிய மாதிரி பொங்கோடும் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் தாண்டி எல்லா பொங்கலும் முடிஞ்சு அதை மட்டும் இல்லை படையல் கூடுதலாக வந்து இப்போ மஞ்சளில் அதே போல் தான் இஞ்சி மஞ்சள் இப்படியெல்லாம் இலையிலையும் வச்சு கட்டி தான் இந்த பொங்கல் பானையில் பொங்கக்கூடியது. பொங்கி முடித்து சூரியனுக்கு தேவையான எல்லா படையலும் வந்து இருக்குது. விளைந்திருக்கக்கூடிய விளைபொருட்கள் எல்லாம் வந்து இப்படி முன்னுக்கு இருக்குது. என்ன செய்யணும்? உஷாந்தன் வந்ததுலேருந்தே வடைன்னு சொல்லி கத்தின மாதிரி வடை மட்டும் இல்லாமல் மோதகம் இருக்குது, கடலை இருக்குது, அவல் இருக்குது, அதோட பழங்கள் எல்லாம் இருக்குது. எல்லா பழங்களும் இருக்குது. இப்போ படையல் செய்யப்படக்கூடிய இந்த விஷயங்கள் இப்போ நாங்கள் பொங்கல் முடிச்சுட்டோம். எங்களோட பண்டிகைகளை பொறுத்தவரை வந்து தனியாக வந்து கொண்டாடி மகிழ்றது மட்டும் பண்டிகை நோக்கம் கிடையாது. எங்களோட கலைகளை வளர்க்கணும், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொள்ளணும் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாலையும் இருக்குது. அந்த வகையில் இப்போ பொங்கல் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது சாப்பிட்றது, அதோடு சேர்ந்து நாங்கள் விளையாட போகிறோம் அல்லது இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய கலைகளை அவர்களுக்குள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய அந்த திறன்களை எல்லாம் நாங்கள் இங்கே வெளியில் வந்து புடம் போட்டு காட்ட போகிறோம் என்று தான் சொல்லணும். இப்போ நாங்கள் இந்த விஷயங்களை முடிச்சு கொண்டு அப்படியே கலை நிகழ்வுகளுக்கு வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போகக்கூடிய அந்த நேரம் தான் இப்போ நாங்கள் போகிற நேரம். கலை இன்பமே நிலை இன்பம் என்று சொல்லி எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய சமூகத்திலே அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. கலைகளில் ஊறி சிறந்த நாடுகள் அல்லது கலைகளிலே ஊறி சிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் என்று சொல்லி பல்வேறு விதமானவர்கள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விழிப்புலனை இழந்து விட்டாலும் அவர்களுக்குள்ளும் பல்வேறு விதமான திறமைகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் அரங்கேற்றி காட்டுவதற்கான அந்த மேடை என்பது உண்மையிலே அவர்களை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய சிக்கல்களாக இருக்கிறது. இன்றைய நாளிலே இந்த பொங்கலுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய கலை நிகழ்வுகள் அவர்களுடைய பக்கம்தான் எங்களுடைய கவனத்தை செலுத்த போகிறோம். அப்படி மித்ரா, பொங்கல் எல்லாம் பொங்கி நாங்கள் சாப்பிட்டாச்சு. உஷாந்தன் அழுதது எதுக்கோ அதெல்லாம் முடிஞ்சாச்சு. நீ அடுத்தது அவர்களுடைய கலைக்கான அங்கீகாரம் வந்து அதற்கு வழங்கப்படுகின்ற மேடையாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைய கலைகள் வந்து இங்கே அரங்கேற போகிறது. இங்கே இருக்கக்கூடிய விழிப்புல வலுவிழந்தோர்களினுடைய கலைகள் வந்து இங்கே அரங்கேற போகிறது. அதை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சுவிஸ்லே ஐபிசி தமிழை பார்த்துருக்கக்கூடிய நீங்கள்லாம் வந்து எங்களுடைய உள்ளூர் கலைஞர்களுடைய கலையை தொடர்ந்து ரசிக்கலாம், இணைந்திருப்போம். விடாலே பாடல்கள் புனைந்து இனிய ஸ்வரங்கள் ஜதிகள் சேர்த்து ஜதிகள் சேர்த்து
அறுவோர் பெரியோர் சான்றோரே ஆடம பெண்டி இளையோரே அன்புடன் உங்களை அழைக்கின்றோம் வருக வருக வருகவே அமைவது
அமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் விரைவல்ல நேரிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா கூந்தலோ சூடினீர் கூடலையே நாடினீர் குடிவிட மனது துடிக்குது கூட வந்த நாணம் தடுக்குது கூந்தலோ சூடினீர் கூடலையே நாடினீர் குடிவிட மனது துடிக்குது கூட வந்த நாணம் தடுக்குது கடலோடு பிறந்தாலும் இந்த அலைகளேங்குது உடலோடு பிறந்தாலும் இந்த மரம் ஏங்குது மாமரத்தை பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்தை நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா ஐபிசி தொலைக்காட்சியினருக்கு எமது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு விழியின் இழப்பென்றும் வாழ்வின் இழப்பல்ல என்று உயிரிழப்பு வரும் வன்னியோ சங்கத்தினுடைய நிர்வாகிகளே இங்கே உயிரிழை போடுவதற்காய் வந்திருக்கும் எளிய உறவுகளை உங்கள் அனைவருக்கும் இந்நேர பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு தைமகளே வருக தமிழர் துயர் துயர்க்க தைமகளே வருக தமிழர் துயர் துயர்க்க கையெழுத்து உண்மை வரவேற்க நாம் இன்று காத்திருக்கும் வேளைகளில் தைமகளே வருக தமிழர் துயர் துயர்க்க தைமகளே நீ அத்தை மகளே வருக எம் அன்பு துக்கம் தருக தைமகளே நீ பொங்கி வரும் வேளை தைப்பொங்கல் தினத்தன்று வந்து எங்கள் குறையிக்க தைமகளே வருக இறைவன குளத்தினீர் வெள்ளமென பாய்ந்து எங்கள் வயல் நிலங்கள் எல்லாம் கடலையாய் மூடி வீடு ஊசல் சுமந்து கொண்டாட்டி வெள்ளையெல்லாம் கூட்டிக்கென்று நாங்கள் அகதிமுகாவில் இருந்து கண்டெடுத்த வேளை புலம்பெயர்ந்த உறவுகளும் இலங்கைவாழ் உறவுகளும் ஐபிசி தமிழ் உட்பட அனைவருமாய் எங்களுக்கு அன்பு முத்தம் தந்து எம்மை ஆளாக்கி விட்ட வேளை மீண்டும் தொடர்ந்து முடுக்காக எழுந்து வந்து தைமகளே உன்னை வரவேற்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இங்கே வன்னி விழிப்புணர்வு சங்கத்தில் வந்திருக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தைமகளே உன்னை வரவேற்க சீன ஒலிகளில் சிறார்களாய் சிரித்து வழங்கிய நாம் எம் தேச விடுதலைக்காய் மான வழிகளுக்கு மாற்றாற்றலுடையவராய் என்று உயிரை இழந்திருந்த போதிலும் உன்னை வரவேற்க தைமகளே நீ வருக தரணி எங்கும் புகழ் தருக தைமகளே நீ வருக தரணி எங்கும் புகழ் தருக விழியின் இழப்பொன்றும் வாழ்வின் இழப்பல்லை காலை கதிரவன் விடியலையே நாம் கோழி கூவும் போது உணர்ந்தாலும் நாளை பொழுதை நாம் நெஞ்சுரமாய் நடத்துவதற்கு எமக்கெல்லாம் கரம் கொடுக்கும் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கும் இந்நேரம் நன்றி கூறி தைமகளே வருக எம் குறை நாளை எம் குறை தீர்க்க நீ நல்லவனாய் வளர்க என்று உன்னை கேட்டிருக்கின்றோம். தைமகளே நீ எல்லாம் தரணியெங்கும் தமிழ் வடக்க புகழ்வாடி நொந்தமிழை தரணிவாழ் உலகெங்கும் பரப்ப வைக்கும் எம் தமிழ் உறவுகளுக்காய் ஏற்றமிகு வாழ்வு தர வேண்டும் என்று கூறி தைமகளே வருக என உன்னை கரங்கூப்பி வரவேற்கின்றோம். வணக்கம் புலம்பெயர் உறவுகளே. வன்னி விழிப்புணர்வு சங்கத்தினுடைய உபதலைவரான சந்திரராசா விக்னேஸ்வரன் ஆகிய நான் இங்கே உங்கள் முன்னிலையில் நமது நிறுவனமானது உங்களுக்கு தெரியும் சுமார் 278க்கு மேற்பட்ட பார்வையற்றவர்களை கொண்டு இயங்குகின்றது. நாம் பல துறைகளிலும் வளர வேண்டும், அத்துறைகள் ஊடாக எமது அங்கத்தவர்களுக்கு வாழ்வாதாரத்தினை ஈட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது இசைக்குழுவினை நாம் நாடியிருக்கின்றோம். உண்மையிலேயே தற்கால கலாச்சார எமது சமூகமானது பல்வேறு நிகழ்வுகளுக்கு இதனை பின்பற்றி வருகின்றார்கள். ஒரு இசைக்குழு நிகழ்வின் ஊடாக எம்மால் குறைந்தது 80,000 ரூபாய் வரைக்கும் உழைக்க முடியும். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் எம்மிடம் பாடகர்கள் இருக்கின்றார்கள், இசை வாத்திய கலைஞர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் இசை கருவிகள் எதுவுமே இல்லை, அதுக்குரிய வளங்கள் எதுவுமே இல்லை.
கடந்த முறை நாம் எமது ஐபிசி தமிழ் இயக்குனர் திரு பாஸ்கர் அண்ணாவிடம் கோரியிருந்தோம், தருவதாக வாக்களித்திருக்கின்றார். எனவே புலம்பெயர் தமிழ் உறவுகள் அவர் ஊடாக விரைவாக எமக்கு இவ்வாறான ஒரு உதவி திட்டத்தினை செய்து தருவதன் மூலமாக எமது வாழ்வாதாரத்தினை நாம் மேம்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் எமது நிறுவனத்தின் பல்வேறு கோரிக்கைகளை எமது தலைவர் மற்றும் செயலாளர் அவர்கள் கூறியிருப்பார்கள். உண்மையிலேயே புலம்பெயர் நாடுகளுக்கு எம்மாலும் அங்கே விஜயம் செய்து அங்கும் பல்வேறு இசை நிகழ்வுகளை நடாத்துவதன் மூலமாகவும் எமக்கு வேண்டிய அந்த வாழ்வாதார நிதியினை திரட்டிக் கொள்ளலாம். எனவே அங்குள்ள உலக தமிழ் உறவுகள் யாவரும் ஒன்றிணைந்து எமது கோரிக்கைகள், எமது எதிர்பார்ப்புகள், எமது ஆசைகளை நிறைவேற்ற தாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். தாங்கள் நமக்கு கரம் கொடுக்க வேண்டும். உங்கள் உறவுகள், உங்கள் சகோதரங்கள், உங்கள் பிள்ளைகளாக்கி நாங்கள் இன்று இங்கிருக்கின்றோம். பார்வை இழந்து அங்கங்களை இழந்து இங்கே பல்வேறு துன்பங்கள் மத்தியில் வாழுகின்றோம். எனவே எமக்கு நீங்கள் கரம் கொடுப்பீர்களாக. நன்றி. பொங்கல் கொண்டாட்டம் என்பது இதுதான். கலைகளையும் வெளிக்கொண்டு வந்து எங்களுடைய பாரம்பரிய அம்சங்களை எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தி பொங்கி மற்றவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக இருந்து மகிழ்வதுதான் உண்மையான பொங்கலினுடைய அர்த்தமாக இருக்கும். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடியவர்கள், இந்த விழிப்புல வலுவிழந்தோர்களினுடைய சங்கத்திலே இருக்கக்கூடியவர்களினுடைய திறன்களை எல்லாம் இங்கே வெளிக்கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு, புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய கவிதைகளாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், நடன நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லோரும் பார்த்து ரசிக்கின்ற வகையிலே ஆற்றுப்படுத்தி இருந்தார்கள். உண்மையில் இந்த கலைகள் அதை பார்த்து நாங்களே வந்து எங்களை மறக்கக்கூடிய விஷயமா இருக்குது. விழிப்புலனை மட்டும் இல்லை, விழிப்புலனிலிருந்து ஒருவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த விசைப்பலகை, கீபோர்டு என்று சொல்வார்கள், அதில் இருந்து எழுப்பக்கூடிய இசை, பாடக்கூடிய திறமை, அது மாத்திரமல்ல மிருதங்கம் இசைக்கக்கூடிய, பார்வைப்புலன் இழந்தாலும் மிருதங்கம் இசைக்கக்கூடிய திறமை, அது மட்டுமல்ல பார்வைப்புலன் நடனம் ஆடுகிறார்கள். இவ்வளவு விஷயத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் உருப்படி எல்லாம் இருக்கக்குள்ள இவர்கள் செய்யக்கூடிய இவ்வளவு திறமையான விஷயங்கள் உண்மையில் மெய்சி வைக்க வைக்குது. நாங்களும் பெருமைப்படுற ஒரு பொங்கல் நாள் இப்படியான ஆக்களோடு எல்லாம் சேர்ந்து எங்கட பொங்கலை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியில் இங்கிருந்து நாங்கள் இன்னைக்கு விடைபெற்றுக் கொள்ளலாம். நிச்சயமாக. அதுக்கு முதல் எல்லாருக்குமே இறுதியாகவும் திரும்பவும் இந்த தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி இன்றைய தினம் ஒளிப்பதிவில் இணைந்து கொண்டிருந்தார்கள் சஞ்சீவன், அதே போல பாலடி ரோஷன். மித்ராவோடு சேர்ந்து விடைபெற்றுக் கொள்ள நான் குஷாந்த். வணக்கம்.